ஒரு நிறுவனத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த நிறுவனத்துல போய் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா அவரு நான் ஐடி தான் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்படின்னு பார்த்தா இந்த இருக்கக்கூடிய நிறுவனங்களை ஏற்கனவே ஐடி படிச்சவங்க போது நம்ம ஐடியில இந்த மாணவர்கள்லாம் நீங்க விடுபடாமல் சேர்க்கணும் அப்படின்னு இருப்பது அறிவுறுத்தல். அப்பதான் சரி எனக்கு மாவட்ட ஆட்சியரே தெரிந்தாருன்ற போது எங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று கூடி அதுக்கு பிறகுதான் நாங்க ஆரம்பிச்சோம். நிறைய மாணவர்களை எங்க அலுவலர்கள் தொடர்புலாம் பேசியிருப்பாங்க, பெற்றோர்களுக்கெல்லாம் பேசியிருப்பாங்க. வாங்க வாங்க கல்வியில சேருங்க, நாங்க பயிற்சி கொடுக்குறோம், உங்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்படித்தானே? அந்த மாதிரி எத்தனை பேர் சேருங்க நிறைய இருக்கு. இந்த வகையிலே இந்த தொழிற்பயிற்சி நிலையம் என்பது உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தங்க புதையல். நீங்க படிக்கக்கூடிய ஓராண்டோ அல்லது 2 ஆண்டுகளோ நீங்கள் முடிப்பீர்கள் என்றால் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அந்த சான்றிதழ் இந்திய அளவிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்றிதழ் நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். நாட்டிலே எந்த படிப்பிற்கும் இந்திய அளவிலே ஒரே சான்றிதழ் கிடைப்பது இல்லை. இந்த ஐடி பயிற்சிக்கு மட்டும்தான் ஒரே சான்றிதழ் கிடைக்கும். அதுவும் மத்திய அரசு வழங்கக்கூடிய சான்றிதழ். வேறு எந்த படிப்பாகட்டும், பொறியியல் படிப்பாகட்டும், படிப்பீங்களோ இன்ஜினியரிங்கோ யாருக்குமே அந்த வகையில அதிகாரம் கிடைக்காது. ஆனால் ஐடி படிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்திய அளவிலே மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த தேசிய தொழில் சான்றிதழ் நேஷனல் ஸ்கில் சர்டிபிகேட். அந்த சான்றிதழ் வாங்கினா போதும். இந்த ஊர்ல எந்த கம்பெனிக்கு படிக்கிறீங்க, எந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை செய்யலாம். சார் நீங்க அப்படியே நடத்தி போய் ஒரு பக்கமா நின்று நான் ஐடி படிச்சிருக்கிறேன் நீங்க சொன்னாலே போதும். அதுதான் இன்றைய நிலைமை. அது இல்லாம நான் ஐடி முடிச்சிட்டேன், அதுக்கு பிறகு கம்பெனியில ஒரு வருஷம் அப்ரண்டிஸ் ட்ரெயினிங், அது வருஷம் அப்ரண்டிஸ் ட்ரெயினிங். அந்த அப்ரண்டிஸ் ட்ரெயினிங் ஒரு வருஷம் அதை போய் கண்டிப்பா முடிக்க முடியுங்க. அது முடிச்சா இன்னொரு சான்றிதழ் நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்க, NAC சொல்றாங்க. அது வாங்கிட்டா இன்னும் திறன் பெற்றவர்கள் இந்த எந்த நிறுவனமாகட்டும் எந்த வேலையாகட்டும் நீங்கள் தகுதியானவர்கள் திறமையானவர்கள் இந்த அறிவிக்கான இந்த ஒசூர்ல மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உலகம் முழுவதும் நீங்கள் வேலை செய்யலாம். உலக நாடுகளிலே எங்கிலே வேலை செய்யணும். ஜப்பான் சொன்னவங்க நம்ம நாட்டில் ஐடி முடிஞ்சவங்க எத்தனை பேர் அந்த ஜப்பான் இருக்காங்க, ஜப்பான்ல இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்கா வளர்ந்துன்னு சொன்னா இங்க இருந்து படிச்சுட்டு போனதுனால அந்த நாடு வளர்ந்துருக்குது. அந்த வளர்ச்சி எல்லாமே உங்களை போன்று தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப புரட்சிக்கும் வித்திடுவதாகிய இந்த அன்பு மாணவ செல்வங்களை நான்